டீச்சர்ஸு, வீட்ல இருக்கிற லேடீஸு யாருனாலும் இந்த பணிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாம நீங்க 1 வருஷத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் ஒர்க்ல சைன் பண்ணி, ஒரு 11 மாசம் மட்டும் இந்த ஜாப்ல அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா சனி, ஞாயிறு நம்ம சேனல்ல ஜாப் அப்டேட்டு, பிஸ்னஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பத்தி இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன். அதனால நம்ம சேனல்ல ஜென்ரல் ஆடியன்ஸு இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் போடுறேன். மெயினா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா கூட, நான் சொல்ற இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி ஈவினிங் 5:45 வரைக்கும். ஹெச்ஆர்சிஇ இந்து அறநிலைத்துறை சரியா? அதில் அறங்காவலர் பணிக்கு தான். அதுக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்கிறேன். கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஹெச்ஆர்சிஇன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்னு வரும். அதில் வந்து கேட்டிருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறது கேட்டிருக்காங்கன்னா, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொத்து, நிலம், வீடு இந்த மாதிரி எதுனா பட்டா, சிட்டா, அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. அது பற்றின டாக்குமெண்ட்ஸ் இருந்தனாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஊர் விஏஓ ஆர்ஐட்ட போய் வாங்கிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கவங்க எல்லா ஊர்லேயுமே இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸ்டார்டிங் சேலரி 20,000 40,000 வரைக்கும் உங்களோட சேலரி கூடும். 11 மாதம் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இது அவங்களோட ரூல்ஸ்லேயே போட்டிருக்காங்க சரியா? நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சேவை சென்டரில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். உங்கள் ஃபேமிலி இன்கம், சப்போஸ் உங்களோட அப்பா அல்லது ஹஸ்பண்டோட இன்கம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம் டீட்டெயில்ஸு, மந்த்லி எவ்வளவு, பெர் இயர் எவ்வளோ வாங்குறாங்க, அந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சேவை சென்டர்லேயே இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். தாலுகா ஆஃபீஸ்லேயும் எடுக்கலாம். உங்கள் ஊர் விஏஓட்ட போய் எடுத்துடலாம். விஏஓ ஆர்ஐ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சரிங்களா? ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்தவங்க அப்ளை பண்ணிடுங்க. எடுக்காதவங்க எதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரியா? கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்கும், சேவை சென்டர் இருக்கும். அதுலேயே போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போங்க சரியா? அந்தந்த ஊரில் இருக்கிற இதுக்கு போங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்கிறவங்க இம்மீடியட்டாக போய் அப்ளை பண்ணுற வேலையை பாருங்கள் சரிங்களா? இதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் செலவாகாதுங்க. உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 60 ரூபா கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 60 ரூபா கேட்பாங்க. வேறு எந்த சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இல்லைன்னா அதுக்கு ஒரு 60 ரூபா கேட்பாங்க. காசு மட்டும் கொஞ்சம் ஆகுங்க, கம்மியாக தான் ஆகும். நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவு எல்லாம் பார்க்கணும்ல. அதனால் இந்த அறநிலையத்துறை இந்த ஒர்க்கு எப்படியாப்பட்ட ஒர்க்குன்னு நான் சொல்கிறேன். கோயிலில் தர்மகர்த்தா பணிமாங்க. கோயில் உழவார பணிகள், திருப்பணிகள், அப்புறம் குடமுழுக்கு பணிகள், இதெல்லாம் இந்தந்த பணிகள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. போனதுக்கப்புறம் ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா? அதில் வந்து நாணயங்கள் என்ற பணி இருக்கும். அதுக்கப்புறம் கோயில் நகைகள், பணம் இதெல்லாம் என்ற வேலை இருக்கும். கிளரிக்கல் பேஸ்டு ஜாபும் அதில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஜாபும் உண்டு. இந்த அறநிலைத்துறையினாலே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கு மெயினாக உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாருக்கும் அந்த கோயில்களோட இந்த பரம்பரை முறை வழிம்பாங்க. பரம்பரையாக அவங்க இதுலேருந்து கோயிலில் எதுவும் வரி கட்டாமல் இருந்திருக்கக்கூடாது. அப்புறம் ஏதாவது இந்த கடன் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது, கடன் பாக்கி எதுவும் இருந்துருக்கூடாது, உங்கள் மேலே எதுவும் குற்ற வழக்கு எதுவும் இருந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை நல்லா கவனிங்க சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி விஏஓ ஆர்ஐட்ட உங்கள் ஊரில் உள்ள உங்கள்கிட்ட விஏஓ ஆர்ஐட்ட போய் சைன் வாங்க. அந்த டாக்குமெண்ட்டு அதுக்குண்டான இது வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் போட்டாலே நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள தாலுகா ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஜாப் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா? இன்னமும் கலெக்டர் ஆஃபீஸில் இன்னொரு ஜாப் இருக்குது. அது வந்து இந்த ரேடியாலஜி, மெடிக்கல் சம்மந்தமாக படிச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு நர்ஸு எல்லாருக்குமே இருக்குங்க சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வேக்கன்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ வந்து வேக்கண்ட்டு போட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி வேலைகள் இருக்குது. ஒரு 44 வேக்கன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாமல் இது கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 இயருக்கு நீங்கள் 1 இயர் கூட வராது, 11 மாதத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் முதலே சொல்லிடுவாங்க சரிங்களா? இந்த வேலைக்கு முடிஞ்சால் நேரடியாக போனால் தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் அப்ளை பண்ண முடியாதுங்க. இதுக்கு கூகுள் க்ரோமில் போட்டிங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மையே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கும் 22, 27 வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த அறநிலையத்துறை 22, இதுக்கு ஒரு 27ஆம் தேதி வரை டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கூகுள் குரோமை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற தகவல்கள் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்புங்கிறது ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களோட அனுபவத்துக்கு சேகரிக்கிறதுக்கும் இந்த வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் அப்ளை பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குங்க. ரேஷன் கார்டில் என்னோடய பேர் கிடையாது, பேர் நீக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது. ஓட்டர் ஐடி, பேன் கார்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கிடையாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. அப்படியே இன்கம் சர்டிஃபிகேட் போட்டால் அப்பாவோட இது தான் போடுவாங்க. அப்பா வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது இடபிள்யூஎஸும் கிடையாது, ரிசர்வேஷன் கோட்டா எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால் இது ரிசர்வேஷன் கோட்டா வேண்டியதில்லை. ஏன்னா இது எக்ஸாம் எழுதாமல் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா? இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. அதனால் இம்மீடியட்டாக போய் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெயினாக இந்த ஜாப் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரியா? நான் சொன்ன சான்றிதழ்லாம் வச்சுருந்தீங்கன்னா 22ஆம் தேதி ஈவினிங் 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க டாக்குமெண்ட்டு இன்றைக்குள்ளே ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி அனுப்பிடுங்க. சரிங்களா? இன்றைக்கி நைட்டேனாலும் நீங்கள் எப்படினாலும் சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு 6 மணி வரை 5 மணி வரை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா? எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட மாட்டோமான்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எனக்குலாம் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கிடையாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னால் நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது. படித்தது யூஜி, பிஜி, பிஎட் இதெல்லாம் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? கலெக்டர் ஆஃபீஸு அந்த வேக்கன்சிக்கு. அதனால் நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை இருக்குங்க, இல்லைன்னெலாம் கிடையாது. நீங்கள் 1 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இது என்னடா இது ஒரு நிற்கவும் மாட்டேங்குது சால். அதனால் நீங்கள் வந்து உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லைங்க, நிறைய வேலை கொட்டி கிடக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். நமக்கு தான் தெரியாமல் இருக்கும். சரிங்களா? நானே திடீர்னு பேப்பரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தேங்க. நான் உங்களுக்கு இந்த அறநிலையத்துறை பணிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்குள்ளே போய் அப்ளை பண்ணிடுங்க. மெயினாக இந்த வீடியோவை வேலை இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் நம்ம சேனலில் சனி ஞாயிறு வெளிவரும். சரியா? மெயினாக ஹைப் ஆப்ஷன் பிடிச்சிருந்தா கொடுத்துருங்க. மெயினாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் அனுபவத்தை சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இம்மீடியட்டாக. சரியா? பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.